சாப்பாடு தான் குறைச்சிருப்பேன். போமா சாப்பாடலாம் வேணாம் எனக்கு. ஐயோ கடைசி ஒரு 22 நிமிஷமா கேமராவை ஆன் பண்ணிட்டு நான் மாட்டு பேசிக்கிட்டே இருந்தேன். ரெக்கார்ட் பட்டன்லாம் அமுக்கிட்டேன்னா நான் 1000 வாட்டி செக் பண்ணேன். அது என்ன மோடில் இருக்குன்னு நான் செக் பண்ணல. ஸ்லோ மோஷன் மோடில் இருந்திருக்கு. ஆடியோ எதுவுமே கேப்சர் ஆகல. லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன் 21 நிமிஷம் மூச்சு பிடிக்க. திருப்பியும் நான் இந்த கண்டென்ட்டை பண்ணணும்னு நினைக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப தலைவலிக்கு. நான் திருப்பியும் இந்த கண்டென்ட்டை பண்ணணும்னான்னு எனக்கு தெரியல. எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசி ஒரு டெக்னிக்கலாக பேச ஆளே கிடையாது. நான் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி ஒரு பாஸ்ட் 1 மாதமாக வேலை வந்து டங்குவாரி கிழிதுங்க. ஐயோ அதில் இது வேறு. இன்றைக்கி சண்டே ஃப்ரீயாக இருக்கலான்னு சொல்லிட்டு இந்த வாரத்தோட ஸ்டார்டிங்கில் கனவு காணேன். இந்த சண்டே வந்து ஃபுல்லாக ஃப்ரீ உட்காந்து நம்ம வேணுன்றதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு வீடியோ ஒன்று பண்ணணும்னு ஆச்சு. சரி சண்டே ஒர்க் பண்ணுறவங்க லீவ் கொடுத்துடலாம். அவங்க இன்றைக்கி ஒரு நாள் ஒழுங்காக லீவில் இருக்கட்டும், நம்ம உட்காந்து இந்த வீடியோ பண்ணிடலாம்னு நினச்சேன். பண்ணிவிட்டு இன்றைக்கி இன்னொரு வேலை வந்துருச்சு ஈவினிங். 21 நிமிஷம் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு 13 ப்ரோன்னு ஒரு ஃபோனு, 14 ப்ரோன்னு ஒரு ஃபோனு. இந்த 2 ஃபோனு வந்து இப்போ வந்து என் கையில் இருக்குது. இதோட கம்பேரிசன் ஒன்றுமே இல்லை. ஈஸியாக சொல்கிறேன். இந்த ஷார்ட்லாம் வச்சு இவ்வளோ நேரம் பேசினதெல்லாம் இதுக்கப்புறம் என்னால் பேச முடியாது. இவ்வளோதான் வீடியோ. என்னை மன்னிச்சிருங்க. ஃப்ரண்ட்டு கேமரா அப்படின்னா 14 ப்ரோவில் நல்லா இருக்குது. அண்ட் மேக்ரோ ஷாட்டு 14 ப்ரோவில் டெஃபினட்டாக சூப்பராக இருக்குது. நல்லா கிளியராக இருக்குது. இந்த மோதிர ஷாட் ஒரு ஷாட்டு சூப்பராக இருக்கும். ஸோ மேக்ரோ ஷாட்லாம் உங்களுக்கு ரொம்ப விரும்பியிருப்பீங்கன்னா 14 ப்ரோ. நைட் மோடில் வந்து நைட் மோடில் மட்டும் இல்லை, எல்லா மோட்ஸையுமே 13 ப்ரோவில் ஒரு இலவு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா வந்து லைட்டாக வந்து ஒரு பிங்கிஷ் டோன் இருக்குது நம்மளோட ஸ்கின்ல எல்லாத்துலேயுமே. ஒரு மெஜெண்டாயிஸ் பிங்கிஷ் டோன் வந்து ஒன்று வந்துடுது. ஆனால் 14 ப்ரோவில் அது இல்லாமல் கிளியராக கரெக்டாக இருக்குது. அப்படியே பார்க்கும்போது அப்படியே ஸ்கின் மாதிரி தெரியுது. அந்த ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியுது. இதே நம்ம வந்து அப்படியே ஒரிஜினலாக வெறும் 13 ப்ரோ மட்டும் பார்த்தோம்னா அது தெரியாது நமக்கு நைட் மோடில். ஸோ நைட் டைம் வந்து இந்த ஒரு விஷயம் அது எல்லா இதுலேயுமே நைட் மோடு நைட் டைம் நார்மலாக வந்து எல்லா நார்மல் இதுலேயுமே வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அதாவது நைட்டு டைம் நார்மல் 1x எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக லைட் இருக்க இடத்துல வந்து ரொம்ப பிரைட் ஆகிக்காது 13 ப்ரோ. 14 ப்ரோவில் அப்படி இல்லை, கரெக்டாக காட்டிடுச்சு. எவ்வளோ கிளியராக பேசிட்டு இருந்தேன் தெரியுமா? நான் எவ்வளோ கிளியராக பேசிகிட்டு இருந்தேன். எவ்வளோ கிளியர், இதுக்கு மேலே கிளியராக பேச முடியாதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தேன். எனக்கே ரொம்ப வந்து ஒரு மாதிரி லைக் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இர்ஃபான் செம்மடா, நம்ம நீங்கள் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம், இப்படியே பார்க்குறவங்க ரொம்ப ஹாப்பியாக வாங்க. செம்ம காடாயிடுச்சுங்க. இப்போ இப்படி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது எனக்கே கடுப்பாக இருக்குது. பண்ணியா இதுதான் நைட் ஃப்ளாஷ் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஊசபாஸ் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தாரு. அவரோட இது டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சு. அதாவது நார்மல் ஃப்ளாஷுக்கும் இதில் இருக்க அடாப்டிவ் ஃப்ளாஷுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸஸ். இப்போ 13 ப்ரோலையும் 14 ப்ரோலையும் அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியல. நம்ம எடுத்ததில்லை. மேபி வேறு இடத்துல எடுக்கும்போது அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுமோ என்னன்னு தெரியல. பட் தட் இஸ் தட். பட் இட்ஸ் பெட்டர், லிட்டில் பெட்டர். பட் நாட் லைக் ரொம்ப வேற லெவல் பெட்டராக எனக்கு தெரியல. போர்ட்ரேட் மோட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும் போதே வந்து ஒழுங்காக எடுக்கல என்னோட கேமராமேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளாண்டுட்டு இருந்தோம் ஒரு இடத்துல. அங்கே இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு ப்ரோ உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கணும்னா சைடு ஓகே. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு காமிக்கும் போது சரியா இது வந்து பார்த்தீங்கன்னா 14 ப்ரோவில் 2 ஃபோட்டோ நல்லா இருக்குனாரு, இது ஒரு ஃபோட்டோ நல்லா இருக்குனாரு. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் போர்ட்ரேட் மோடில் 14 ப்ரோ வேற லெவலில் இருக்குது. பிளாக் அழகாக தெரியுது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு இதெல்லாம் சொன்னேங்க. இங்கேருந்து ஷேடோ வருது, லைட்டு கரெக்டாக தெரியுது அப்படின்லாம் நான் ரொம்ப பேசிக்கிட்டு இருந்தேன். 14 ப்ரோவில் வந்து அந்த மாதிரி தெரியுது. 13 ப்ரோவில் வந்து நல்லா இல்லை, சத்தியமாக நல்லா இல்லை. கம்பேர் பண்ணும்போது போர்ட்ரேட் மோட் 13 ப்ரோ வச்சுரும்போது ஹாப்பியாக இருந்துச்சு. பட் 14 ப்ரோ பார்த்தோட 13 ப்ரோ வந்து மொக்கையாக தெரியுது. சரிங்களா? இது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. போர்ட்ரேட் மோட் வந்து டெஃபினெட்லி பெட்டர்னு. இது நார்மல் கேமராவில் வந்து இந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா 14 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கார் மேலே இருக்கிற அந்த காரில் போயிருக்கோம் தெரியுமா? அந்த
கார் கவர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக டெக்ஸ்சர்லாம் தெரியும் உங்களுக்கு. பட் இந்த 13 Pro வந்து அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு. அப்படியே ஃபுல்லாக வெள்ளையாக ஹைலைட்ஸ்லாம் ரொம்ப ஹைலைட் ரொம்ப ஒயிட்டாக தெரியும். டார்க்கில் அந்த அளவுக்கு டீடைல்ஸ் இல்லை. பட் இதில் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் தெரியும். இந்த ரைட் சைடில் ஒரு கதவு இருக்குது. அந்த கதவுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். நல்லா 14 Pro வந்து ஒரு டிஃப்ரென்ஸாக தெரியும். அண்ட் ஆல்சோ இந்த வால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லைட்டு பட்டு வெயில் வந்து 14 Proல வந்து கீழே பட்டு அதில் அந்த ரெஃப்ளெக்ட் ஆகிறது தெரியுது. இதில் 13 Pro வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் பிக்கர் சென்சர் அப்படின்றதுனால பெட்டராகவே இருக்குது கேமராஸ். ஒயிட் கேமரா இஸ் மை ஃபேவரட் திங் இன் திஸ் ஃபோன். ஒயிட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல். அப்படியே இதுலேயே ஹைலைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு. டார்க்கர் ஏரியா வந்து நல்லா டிஃபைன்டாக தெரியுது உங்களுக்கு. சைட்லலாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இது இல்லை, டிஸ்டார்ஷன் அந்த அளவு அவங்க வந்து நல்லா குறைச்சிருக்காங்க. பட் அது வந்து ஆல்மோஸ்ட் 13 Pro அது மாதிரி இருக்கும். பட் இன்னும் கிளியராக இருக்குது நிறைய விஷயங்கள் அதில். ஸோ மை ஃபேவரட் திங் இஸ் ஒயிட் கேமரா இன் திஸ் ஃபோன். ஏன்னா நான் யூஸ்வலாக ஒயிட்டில் தான் வந்து நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் எல்லாம் போடுவேன். ஆஸ் அ vlogger, ஆஸ் அ வீடியோ மேக்கர் எனக்கு வந்து அந்த ஒயிட் கேமரா ரொம்ப பிடிக்கும். அண்ட் இதில் இருக்க ஒயிட் கேமரா ரொம்ப சூப்பராக இருக்குது. பெட்டர் தென் 13 Pro. வீடியோஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெயினாக எல்லாத்தையும் நான் சொல்லலை உங்களுக்கு. ரெண்டு விஷயம் சொல்கிறேன். ஒன்று வந்து சினிமேட்டிக் 4K 30 FPS டேம் வேறு லெவலில் இருக்குது. They are bettering the cinematic video thingy and that's better. ஃபியூச்சர் இன்னும் சூப்பராக போகுது. காண்ட் வெயிட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போவே ரொம்ப பெட்டராகிடுச்சு. லாஸ்ட் இது கம்பேர் பண்ணும்போது 14 Pro ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இதுலேயுமே வந்துட்டு ஒழுங்காக துடைக்காமல் வீடியோ எடுத்ததுனால நிறைய வீடியோ நம்ம வந்துட்டு டிஃப்ரென்ஸ் ஒழுங்காக நம்ம பார்க்கல. ஸோ கேமராமேன் பண்ண தப்பு. பட் இட்ஸ் ஓகே, ஐ மீன் இட் ஹேப்பன்ஸ். ஸோ அதனால் பெரிய இஷ்யூ கிடையாது. ஆக்ஷன் மோட் டெஃபினெட்லி ஒன் மோர் திங் இட்ஸ் பெட்டர் இன் 14 Pro 13 Pro அது கிடையாது. ஸோ நீங்கள் ஆடி எடுத்தாலுமே சூப்பராக இருக்குது, அழகாக வருது. அண்ட் இட் ஒர்க்ஸ் ஆக்சுவலி. அண்ட் திஸ் திங் ஆல்சோ அவங்க நெக்ஸ்ட் இயர் வந்து இன்னும் பெட்டராக்குவாங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். ஏன்னா பெட்டராக்குனாங்கன்னா சரி கோப்ரோவில் நம்ம வந்து கோப்ரோ வாங்கி சில பேர் ப்ளாக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கோப்ரோ வாங்காமல் ஐஃபோன்லேயே ப்ளாக் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆட்டி எடுத்துக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். தட் இஸ் தேட். இல்லை ஒயிட் கேமராவில் வீடியோ எடுக்கும்போது வேறு லெவலில் இருக்குது. இங்கே ரைட்டாக நான் இந்த தடவை எடுத்திருப்பேன். பட் இன்னும் நடந்து எடுக்கும்போது இன்னும் வீடியோ வ்ளாக் எடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். சினிமாட்டிக்கில் வந்து ஒயிட் கொடுணுன்றாங்கன்னா வேறு லெவலில் அவ்வளோதான். அதுக்கப்புறம் முடிஞ்சிச்சு எல்லாம் அப்படியே சினிமாட்டிக்கில் ஒயிட்டில் நம்ம சினிமாட்டிக் எடுக்கலாம். அதில் வந்து 4K 60 கொண்டு வந்துட்டாங்கன்னா தட்ஸ் ஆல். அது வந்து ஒரு 2 years நடக்கும்னு நினைக்கிறேன். 2 years நடந்ததுக்கப்புறமாட்டி வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே 6 எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப கிளியராக இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட் ஆஃப்டர் செக்கிங் திஸ் 13 Pro அண்ட் 14 Pro. 14 Pro இன்னொரு விஷயம் என்ன வந்து 14 MP கேமரா பிகர் சென்சர் அப்படின்ட்டு இருக்கிறதுனால நீங்கள் வந்து 14 MP 1x எடுக்கலாம். அப்புறமா 3x யூஸ்வலாக 13 Pro போயிடும் அடுத்து. பட் இதில் 2x இன்னொன்று வருது. ஸோ உங்களுக்கு இன்னொரு ஃபோக்கல் லென்த் வருது. தட் இஸ் லைக் அது வந்து 12 MP வருது. 48 அதையே நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அது 12 MP வருது. அண்ட் தென் 3x வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சென்சருக்கு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 இது கிடைக்கிறதுனால யூ ஹேவ் லைக் இன்னும் நல்ல கஸ்டமைசபிலிட்டி இருக்குது உங்களுக்கு. ஸோ தட் இஸ் பெட்டர். பட் இந்த 14 Pro வந்து இந்த மாதிரி கேமரா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்காக நீங்கள் வந்து 13 Proலேருந்து ஜம்ப் ஆகணுமா அப்படின்னா நீங்கள் நார்மலாக யாராட லைக் ஒரு வீடியோ எடுக்கிற ஆள் கிடையாது. நீங்கள் வந்து சும்மா ஜாலியாக யூஸ் பண்ணுற ஆள் அப்படின்னா கண்டிப்பாக டெஃபினட் நீங்கள் மாற்ற தேவையில்ல. பட் வீடியோ எனக்கு முக்கியம், எனக்கு ஃபோட்டோஸ் எனக்கு முக்கியம், ஐம் ட்ராவலர், எனக்கு வந்து இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ண பிடிக்கும், எனக்கு வந்து இதை வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறது பிடிக்கும், எனக்கு வந்து வீடியோ பண்ணுறது பிடிக்கும்னா சேஞ்ச் இட். ஏன்னா நம்மளுக்கு இதுலேருந்து தான் வந்து இன்கமே வரப்போகுது. அண்ட் இதுக்கு பெட்டரான ஒரு விஷயம் நம்ம கையில் வச்சுக்கிறது வந்து ஐ வுட் ஆல்வேஸ் சஜஸ்ட் தட். பிகாஸ் இன்வெஸ்ட் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற இந்த மாதிரி இப்போ ஒர்க்குக்காக நம்ம என்னென்ன இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அது நம்மளுக்கு நல்லது, நம்ம ஒர்க்குக்கு நல்லது. ஸோ ஐ பிலீவ் நீங்கள் வந்து அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் 13 Pro இஸ் பெட்டர். லைக் 13 Pro இஸ் லைக் டூ குட் ஃபார் லைக் நார்மல் டே டு டே லைஃப், டே டு டே ஜாலியாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஸோ 13 Pro ப்ரைஸ் இப்போ குறைஞ்சிருக்கும் 14 Pro வந்ததுனால. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து 13 Pro நீங்கள் அவுட் பண்ணலாம். நீங்கள் வேறு ஏதாவது ஃபோனில் இருக்கீங்கன்னா கேமரா பெட்டராக இருக்கா? டெஃபினட்டாக பெட்டராக இருக்குது. எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் பெட்டர் பண்ணி மாஸ் பண்ணிட்டாங்க. பெரிய சென்சர்லாம் கொடுத்து இன் 14 Proல இது வந்து இந்த கலர் பர்பிள் கலர். பட் பர்பிள் தெரியாது பார்க்கறதுக்கு. அது அப்படின்னா. ஸோ யா திஸ் இஸ் மை திஸ் திங். 21 நிமிஷம் பேசினேன். ரொம்ப தெளிவாக எல்லாத்தையும் உட்காந்து வேலையாகல. இப்போ 10 நிமிஷம் பேசியிருக்கேன். ஸோ இதுதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு வீடியோ பார்க்குறேன். Till then, bye bye, see you, love you,